திமுக கூட்டணி அமோகமாக வெற்றி பெறும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் உலகளந்த பெருமாள் கோவிலை சுவாமி தரிசனம் செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக கூட்டணியில் தேமுதிக வருகையால் கூட்டணி கட்சியில் எந்த அதிருப்தியும் இல்லை, அனைவரும் ஒன்றாக இணைந்து தேர்தலில் போட்டியிட உள்ளோம் என்றார். மேலும் விஜயபிரபாகரன் போட்டியிட வேண்டுமென நிர்வாகிகள் விரும்புவதாகவும், தேமுதிக குழு கூடி முடிவு செய்த பிறகு அந்த தொகுதியில் யார் வேட்பாளர் என்பது முடிவு செய்வோம் என தெரிவித்தார். தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் நல்லது நிச்சயம் நடக்கும். எங்களுடைய கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் என்பது இந்த நேரத்தில் நான் சொல்கிறேங்க. அதனால் இந்த தேர்தல் நிச்சயமாக ஒரு மாற்றமான ஒரு தேர்தலாக இருக்கும். தமிழ்நாட்டுக்கு நிச்சயம் நல்லது நடக்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்களுக்கு நாங்கள் துணை நிற்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்கிறேன். முதல் முறையாக திரைத்துறையிலேருந்து விஜய் தேர்தலை சந்திக்கிறார். முதல் முறையாவா? புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மா, கேப்டன் எல்லாம் எவ்வளோ பேர் பார்த்தாச்சு. முதல் முறைன்னு சொல்லாதீங்க, சரிங்களா? அதனால் அவரை பற்றின கேள்வி அவர்கிட்டையும் அவங்க கட்சிக்காரங்க கிட்ட கேட்கணும். எங்கள் கிட்ட எங்கள் கட்சியை பற்றி எங்கள் கூட்டணியை பற்றி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டுருக்காங்க, தொகுதி அளவில் பாதிப்பு ஏற்பட்டுருக்காங்க. அதை நீங்கள் எப்படி யார் சொல்கிறாங்க? அது கூடுதல் தொகுதி இதெல்லாம் ஏசி எங்களுக்காக பதில் சொல்ல முடியாது. நான் அப்படியெல்லாம் யாருமே அப்படி கிடையாது. இந்த கூட்டணி பலமான ஒரு கூட்டணியாக இருக்குது. இஃப்தார் நோன்பு விருதில் கூட்டணி கட்சியை சேர்ந்து எல்லாரும் பங்கேற்றாங்க. எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் ஓரிரு நாட்களில் நிச்சயமாக யாருக்கு எவ்வளோ நம்பர், எந்த தொகுதி என்பது அறிவிக்கப்படும். அதற்கு பிறகு எங்கள் குழு சென்று வேட்பாளரை வெகு விரைவில் அறிவிக்கும். நிச்சயமாக எப்பயுமே தேமுதிக தனிச்சு போட்டிட்டு இருக்கோம். ஒவ்வொரு தேர்தலிலும் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த அத்தனை தேர்தல்களிலும் போட்டிட்டு இருக்கோம். உறுதியாக இந்த முறையும் இந்த தேர்தலையும் தேமுதிக சார்பாக போட்டியிடுவோம். இல்லை, எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாருமே அதை விரும்புகிறாங்க. நான் போட்டியிடணும், விஜய் பிரபாகர் போட்டியிடணும், எல்லார் கருத்தும் அது இருக்குங்க. ஆனாலும் பொறுத்து இருங்க, பாருங்கள் எங்களுக்கு எத்தனை தொகுதி கிடைக்குது, எந்த தொகுதி கிடைக்குது, நம்பர் எவ்வளோ கிடைக்குது. அதுக்கு பிறகு தான் எந்த தொகுதியில் யார் வேட்பாளர்ன்றதை நாங்களே உரிய முறையில் அறிவிக்கிறோம்.